என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வலுவிழந்து விட்டது, அதிமுக இனிமேல்ட்டு வந்து ஏஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டி அமைச்சிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு திமுக பயந்தாங்க. பாமக அதிமுக கூட்டணின்னு ஒன்று உங்களுக்கு ஒரு 12லேருந்து 15 தொகுதிகளில் வந்து வட தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக மாறும், அதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இபிஎஸ் அவ்வளோதான், இவ்வளோதான் இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அதிமுக மீண்டு எழ வாய்ப்பு இருக்கா இனிமேல்? சரி, உங்களுக்கு அதுதான் சொல்கிறேனே, உங்களுக்கு அதிமுக மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அந்த லீடர்ஷிப் தான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். இப்போது அண்ணாமலை வந்து இந்த தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார், இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு அமைப்பே இருக்காது, அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னாரு. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு மாநில தலைவர், அதுவும் வந்து வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் அப்படி பண்ணுறாரு. இது வரைக்கும் வந்து கலைஞர் கருணாநிதியோ அல்லது வேறு யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது இல்லையே. நீங்கள் அதிமுக வீழ்த்தப்படும் அப்படின்றது வேற, அதிமுகன்ற ஒரு அமைப்பே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி அடிக்க வேண்டியது தானே. அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. அவர் டைரெக்டாக யாரையும் பேச மாட்டேன்றாரு. உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பேசுகிறாரு. இப்போ ஜெயக்குமார் பேசுகிறது கட்சியுடைய கருத்து, வேலுமணி பேசுகிறது கட்சி கருத்து இல்லை, சொந்த கருத்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்றே லீடர்ஷிப்னால் நீங்கள் இறங்கி வந்து பேசணும். உங்களுக்கு கோயம்புத்தூரில் பாஜகவை வந்து 2வது இடத்துக்கு யார் கொண்டு வந்தா, எப்படி அதை விட்டீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கேண்டிடேட்டு. சிங்கை ராமச்சந்திரன் அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காச்சும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும்ல. அப்போ உங்களுடைய ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது என்ன, உங்களுடைய பார்ட்டியோடைய ப்ரெஸ்டீஜ்ன்றது என்ன? நீங்கள் அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து 1972லேருந்து இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் அவங்க டெபாசிட் இழந்ததில்லை. முதல் முறையாக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த பழிக்கு அவர் தானே சொந்தக்காரர். ஒரு இடைத்தேர்தல் வருது, நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு விலகி நிற்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஒழுங்காக நடத்த மாட்டீங்க, தேர்தல் கமிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க, ஈரோடு ஈஸ்ட்டை காமிச்சு. அது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இபிஎஸ்ஸோடைய லீடர்ஷிப்பும் வீக்காக இருக்குது, பார்ட்டியும் வீக்காக இருக்குது. இந்த சமயத்தில் பாஜக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா மறைமுகமாக அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா, யாராச்சும் போய் சிம்பிளை போய் கேட்டு சிம்பிளை முடக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த தேர்தலுக்கு அதிமுகவுடைய ரெட்டை இலை தேவை. அந்த ரெட்டை இலை சிம்பிளை பை எலெக்ஷனுக்கு முடக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அந்த சிம்பிளை டீஃப்ரீஸ் பண்ணுறது, மற்ற வேலைகள், அதை நோக்கி தான் வந்து உங்களுடைய கவனம் இருக்குமே தவிர அடுத்த 2 வருஷம் அதை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்களே தவிர 26க்கு உங்களால் வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. ஏடிஎம்கே உடைய வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது. ஏடிஎம்கே வரலாறுலேயே வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் கூட அவங்களால வந்து 21% ஓட் ஷேரை வச்சுருக்காங்க. இதை 30 எப்படி மாற்றுறது, இதை 35 எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் வந்து தற்போது அவங்களுடைய கவனமாக இருக்கிறது. டிஎம்கே வந்து பிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இந்த எலெக்ஷனில். கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த எலெக்ஷனில் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த தேர்தலில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இது அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் பாஜக எதிர்பார்த்தாங்க. பட் அதிமுகவால் அவங்களால அதிமுக ஒட்டு மொத்தமாக முடிக்க முடியலையே. அங்கீகாரத்தை இழந்த கட்சி பாமக, புதுசாக அங்கீகாரம் அடைந்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர். ஆனால் என்டிகேவை எல்லாம் ஒரு மாதிரி சைட்லைன் பண்ணுறாங்க, பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டுட்டு போகிறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இல்லை பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தாங்க. என்டிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்டிகே உடைய ஓட் ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த 10% தான் இருக்குது. என்டிகே உடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே தவிர நீங்கள் எந்த இடத்துல என்டிகே உடைய அலையன்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான, என்டிகே உடைய ரோல் ஒரு மிக முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரோட கூட்டணி சேர்றாங்க அப்படின்றத பொறுத்து தான். என்டிகே எவ்வளோ ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்றத பார்த்து அரசியல் கால்குலேஷன் மற்ற 2 கட்சிகளும் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த தேர்தலில் கூட அப்படி தான் நடந்திருக்கு. பல இடங்களில் என்டிகே வந்து ஓட்டை நல்லாவே பிரிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஓட்டு என்டிகேக்கு போயிடும் அப்படின்னும் போது நமக்கு இவ்வளோ ஓட்டு வந்தால் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த கால்குலேஷன்ஸில் எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் தானே. வணக்கம் திரு ஷபீர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக அரசியலில்
முக்கியமான கட்சியான அதிமுக அதில் நடக்கக்கூடிய பரபரப்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள். சசிகலா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதிமுகவில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கான கட்சியாக மாறிட்டுருக்கு அப்படின்றாங்க. இதுதான் சரியான நேரம், கனிந்து வருது ஒன்றா சேர்றதுக்கு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை மறுக்கிறாரு. அவங்க மறுபடியெல்லாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்றாங்க. இந்த பேட்டில் எப்படி உணர்றீங்க? அதிமுகவுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உண்மைதான். ஆனால் முற்றிலுமாக அதிமுக முடிந்து விட்டது, அதிமுக அழிஞ்சு போயிருச்சு, அதிமுகவுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்குலாம் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதிமுகன்றது இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டி. திமுகவுக்கு எதிரான ஒரு அமைப்பு, எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அது அதிமுக தான். உங்களுக்கு என்ன ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வலுவிழந்து விட்டது, அதிமுக இனிமேல்ட்டு வந்து ஏஞ்சி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டி அமைச்சிட்டே இருக்காங்க. அதில் இரட்டை தலைமை இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குள்ளேயே ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் இப்போ ஒற்றை தலைமை வந்ததுக்கு பிறகு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக 2024 தேர்தலை சந்தித்ததே பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி மனப்பான்மையில் தான் அவங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க. அந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோ அல்லது நிரூபித்து காட்டணும் அப்படின்ற ஒரு ஆதங்கமோ அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இல்லை, தலைவர்கள் மத்தியிலும் இல்லை. கடமைக்கு கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு விடுமோ, வேறு வழி இல்லாமல் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டாவது கேண்டிடேட் செலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல இடங்களில் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போக முடியாத ஒரு சூழல். உங்களுக்கு கூட்டணி அமைத்தது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தாங்க பாமக வந்துடும், தேமுதிக வந்துடும், ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு திமுகவை ஒரு 15 தொகுதிகளில் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்காச்சும் வந்து அவங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முடியுமா அப்படின்னு. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு திமுக பயந்தாங்க. பாமக அதிமுக கூட்டணின்னு ஒன்று உங்களுக்கு ஒரு 12லேருந்து 15 தொகுதிகளில் வந்து வட தமிழ்நாட்டில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக மாறும், அதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி பாமக ஒரே நைட்டில் இங்கே ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் பாஜகவோட போய் கையெழுத்து போட்டது, இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய பலவீனம் தான். ஸோ அந்த இடத்துல இருந்தால் அவங்க அந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அந்த தேர்தலை சந்திக்கிறது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஓட் பேங்க்கை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்றது. 21% அப்படின்றது அவங்களுடைய ஓட் பேங்க். பட் அது கூடுதலாக இருக்கணும். பட் அது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க 20% வச்சுருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் தானே. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க தான் வந்து அடுத்த பெரிய கட்சி. பட் தொடர் தோல்விகள், இபிஎஸ் அவ்வளோதான், இவ்வளோ தான் இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ அதிமுக மீண்டு எழ வாய்ப்பு இருக்கா இனிமே? உங்களுக்கு அதுதான் சொல்கிறேனே, உங்களுக்கு அதிமுக மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அந்த லீடர்ஷிப் தான் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். நீங்கள் தொடர் தோல்விகள் அப்படின்றது ஒரு எலெக்ஷனுக்கு பின்னாடி இன்னொரு எலெக்ஷனில் தோல்வி வரும். ஆனால் அதிலிருந்து மீண்டும் அந்த டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அந்த டைமில் வந்து அவர் சில அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். நீங்கள் அதிமுகவுடைய மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய மிக முக்கியமான அரசியலே திமுக எதிர்ப்பு தானே. நீங்கள் அதையே வந்து அதிமுக சரியாக செய்கிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் வந்து சென்னையில் உட்காரணும், நீங்கள் சேலமில் இருந்துட்டு சென்னையில் அரசியல் செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு வச்சுங்க, எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் பார்வையிடணும், எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் பார்க்கணும், எதிர்கட்சி தலைவர் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பற்றி அறிக்கை கொடுக்கணும், அது சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் பண்ணணும். அப்போ அரசியல் நடவடிக்கை என்ன அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் இந்த தேர்தல் தோல்வி ஏற்பட்டு விட்டது, அடுத்தது நீங்கள் ரெக்கவர் ஆகணும்ல. நீங்கள் அடுத்தது இந்த தேர்தல் ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படின்ற அந்த காரணங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசி அடுத்தது நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படின்னு அந்த இடத்துக்கு நகரணும் இல்லையா. அதுக்கே உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவர் உள்ளுக்குள்ளேயே ஒரு பயம் அப்படின்றது இருக்குது. பாஜக என்ன பண்ண போதோ, மறுபடியும் அவங்க 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதிமுகவை வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குவாங்களா அப்படின்ற அந்த பயம் அப்படின்றது இருக்குது. அதிமுக நிர்வாகிகள் மட்டத்தில் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலேயே ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு 2016ஆம் ஆண்டு முதலே அந்த கட்சியில் வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. கட்சி 2ஆக உடைந்தது, அப்புறம் தலைவர்கள் ஜெயிலுக்கு போனாங்க,
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சின்னம் என்பது முடக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு கோஷ்டியாக இருவேறு கோஷ்டிகளாக அந்த கட்சி இயங்குச்சு. அதுக்கப்புறம் 2 கோஷ்டியும் ஒன்றா சேர்ந்தாங்க, அரசாங்கத்தை நடத்துனாங்க. நீங்கள் அரசாங்கம் நடத்தும் போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இபிஎஸ்க்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்சே வந்து கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவர் கட்சியையும் கண்ட்ரோல் பண்ணார், அரசாங்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணார். உங்களுக்கு வந்து அந்த என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி அப்படின்றது உங்கள் கையில் இருந்துச்சு. அப்போ அது ரொம்ப ஈஸியாக வந்து அதை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ அந்த பவர் உங்கள் கையில் இல்லை அப்படின்னும்போது உங்களுக்கு யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல்கள், உளவுத்துறை தகவல்கள், மற்ற விஷயங்கள், அந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உங்கள் கையில் வந்துடும். பட் இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் திரும்பி வந்து நடந்து போகும்போது பின்னாடி யாரோ வராங்களான்னு திரும்பி நீங்களே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழல். அப்போ பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் தான். ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்க முடியாத ஒரு சூழல், இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம். நீங்கள் பாஜகவை எதிர்க்கல அப்படின்னா தொண்டர்கள்லாம் வந்து சோர்வடைந்து விடுவார்கள். அப்போ எல்லா மட்டங்கள்லையும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க தினந்தோறும் சந்திச்சுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று திரும்பி ஃபைட் பண்ணும். அதை இபிஎஸ் செய்கிறாரா? டிஃபெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டிஃபெண்ட் கூட இல்லை, எனக்கு என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்லேயே தான் அவர் இருக்கார். நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா திரும்பி நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் காடராச்சும் வந்து ஓரளவுக்காச்சும் அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு உற்சாகமாச்சும் வரும். இப்போது அண்ணாமலை வந்து இந்த தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார்? இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற ஒரு அமைப்பே இருக்காது, அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னாரு. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு மாநில தலைவர், அதுவும் வந்து வேறு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் அப்படி பண்ணுறாரு. இது வரைக்கும் வந்து கலைஞர் கருணாநிதியோ அல்லது வேறு யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது இல்லையே. நீங்கள் அதிமுக வீழ்த்தப்படும் அப்படின்றது வேற, அதிமுக என்ற ஒரு அமைப்பே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி அடிக்க வேண்டியது தானே. அப்போ இந்த இடங்கள்லாம் வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. அவர் டைரெக்டாக யாரையும் பேச மாட்டேன்றாரு. உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பேசுகிறாரு. இப்போ ஜெயக்குமார் பேசுகிறது கட்சியுடைய கருத்து, வேலுமணி பேசுகிறது கட்சி கருத்து இல்லை, சொந்த கருத்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்று லீடர்ஷிப்னால் நீங்கள் இறங்கி வந்து பேசணும். அதை இபிஎஸ் செய்ய தவறுகிறார். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இபிஎஸ்ஸை பாராட்டலாம். பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணங்களை சொல்லி நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அந்த சொன்ன காரணங்களும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்படி பேசிட்டாரு அப்படின்றது தான். கொள்கை ரீதியான காரணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு கொள்கை ரீதியாக பாஜகவுடைய மதவாத அரசியலை நாங்கள் எதிர்த்து வருகிறோம் அப்படின்லாம் பேசலை. எங்களுக்கு அவர் வந்து எங்கள் தலைவர்களை கொச்சப்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். மறுபடியும் அவங்க கேட்குறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு. அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல அந்த ப்ரெஷரை வந்து அவர் அதுக்கு ஈல்ட் ஆகலை. அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி பாஜக இருக்கிற பலத்துக்கு அவங்க வந்து கட்சியை 2ஆக கூட உடைச்சிருக்கலாம். ஆனால் பாஜக அதை தமிழ்நாட்டில் செய்ய முடியாத ஒரு சூழலில் அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு முறை அதிமுக மீது பாஜக கை வச்சாங்கன்னா அது பாஜகவுக்கு ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அடிவாக இருக்கும். 2019 அவங்க அதை செஞ்சாங்க, அதற்கான பலனை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தமிழக மக்கள் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் அதிமுக உடைக்கிறது, மறுபடியும் அதிமுக லீடர்ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பாஜகவுக்கே அது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவாக மாறும். இப்போ மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? ஆர்எஸ்எஸ்ஸே அதுதானே சொல்லுது. மகாராஷ்டிராவில் நீங்கள் தேவையில்லாமல் மகாராஷ்டிராவில் இருந்த அந்த அரசியல் நிலவரத்தை நீங்களே நோண்டி அதை கொலாப்ஸ் பண்ணி அது வேறு விதமாக காங்கிரஸுக்கும் என்சிபிக்கும், அதாவது என்சிபி ஓரளவுக்கு காலி ஆகிட்டே போயிட்டு இருந்த கட்சி, அது எல்லாத்தையும் நீங்கள் உயிர்ப்பிச்சிட்டீங்க. அங்கே நம்பர் 1 பார்ட்டியாக இருந்தது பிஜேபி. அப்போ நீங்கள் தேவையில்லாத நடவடிக்கைகள் மூலமாக நீங்கள் மகாராஷ்டிராவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து மற்றவங்களுக்குலாம் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, பாஜகவுக்கு ஒரு கெட்ட பெயர், ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கெட்ட பெயர் உருவாயிருச்சு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் 2019 அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்கள் லீடர்ஷிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இன்றைக்கி இபிஎஸ்க்கு இருக்குது. இல்லை, பாஜகவோட கூட்டணியிலேருந்து விலகினதும் சரி, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதும் சரி, அதன் பிறகு நடந்த தேர்தலில் ஒரு 20% வாக்கை தக்க வைக்கிறதும் ஒற்றை தலைமையாக, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக பார்த்தாலும் தோல்வி,
என்ன சொல்கிறது, இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிக்க முடியாமல், அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாமல் இருக்கிறது, எப்படி இபிஎஸ் வந்து அதுக்கான கேப்பபிளான தலைவர்னு உணர்றீங்களா அதிமுகவை வழிநடத்துறது? சரி, உங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு அவர் தான் அதிமுகவுடைய தலைவர், அவருக்கு கேப்பபிளா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம உட்காந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. உட்கட்சி பூசல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது இப்போ ஓபிஎஸ் மாதிரி ஒரு பாப்புலரான லீடர், ஏடிஎம்கேவோடைய பாப்புலர் ஃபேஸ் ஓபிஎஸ், இப்போ அவரை ஓரங்கட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் அப்படின்னும் போது அம்மையார் சசிகலாவை தான் வந்து சொன்னாங்க. சசிகலாவையும் ஓரங்கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் டிடிவி தினகரனையும் ஓரங்கட்டிட்டார். எல்லாத்தையும் ஓரங்கட்டி அவர் வந்து ஒரு அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்கு அவர் தான் வந்து தலைவர். இப்போ அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது அவர் தான் ப்ரூவ் பண்ணும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு முடிவு அவர் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த முடிவு உறுதியாக கீழே இருக்கக்கூடியவர்களும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர் ஒன்று நினைக்கிறாரு, அவர் கீழே இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு கோயம்புத்தூரில் பாஜகவை வந்து 2வது இடத்துக்கு யார் கொண்டு வந்தா? எப்படி அதை விட்டீங்க நீங்கள்? உங்களுக்கு அந்த இடத்த தானே நீங்கள் விரட்டி வேலை வாங்கியிருக்கணும். கோட்டைன்னு சொல்லிக்கிறீங்க, உங்கள் கோட்டை அப்படின்னு சொல்லுவீங்க. கொங்கு மண்டலம் என்பது எங்களுடைய கோட்டை அப்படின்றீங்க. கொங்கு மண்டலத்தில் பாஜக இன்னர் பாலிடிக்ஸ் நடந்திருக்கா? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறதுக்கான காரணம் தானே அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்படி வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். நீங்கள் எதுவுமே நடக்காம தானாக வந்து ரிசல்ட்ஸ் அப்படி வராதில்ல. இப்போ நீங்கள் சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கேண்டிடேட்டு. சிங்கை ராமச்சந்திரன் அட்லீஸ்ட் 2வது இடத்துக்காச்சும் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கணும்ல. அப்போ உங்களுடைய ப்ரெஸ்டீஜ் அப்படின்றது என்ன, உங்களுடைய பார்ட்டியோடைய ப்ரெஸ்டீஜ்ன்றது என்ன? நீங்கள் அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து 1972 இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் அவங்க டெபாசிட் இழந்ததில்லை. முதல் முறையாக 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த பழிக்கு அவர் தானே சொந்தக்காரர். அவருடைய தலைமையின் கீழ் தானே இந்த சரிவு அப்படின்றது கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து இந்த கட்சியை நீங்கள் எப்படி மீட்டெடுக்க போகிறீங்க? ஓட் பேங்கை நீங்கள் தக்க வச்சுட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்த்தது 22 to 25% வரும் அப்படின்னு. அவங்க ஒரு 21% ஏதோ ஓட் பேங்க்கை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த கூட்டணியோடைய ஓட் பேங்க்கும் வந்து ஒரு 23% 24% கிட்ட வருதுன்னு வச்சுங்க. பட் அதை உங்கள் தொண்டர் உங்கள் கூட தான் இருக்கான். அவன் உங்களை விட்டு போகலை. உங்களை ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹோப் தானே கொடுக்கணும். எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் மக்களுக்கும் கொடுக்கணும். அந்த கான்ஃபிடென்ஸ் முதல்ல உங்கள் கட்சிக்காரனுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போ முதல்ல நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் கட்சிக்காரங்கிட்ட இருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அவர் சொல்கிறத கீழே இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை வேற கீழே இருக்கிறவங்க மனநிலை அப்படி இருக்கு. நீங்கள் தொடர் தோல்விகள் அப்படின்றது வந்துட்டே இருக்கும்போது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு அப்படின்றது ஏற்படும் இல்லையா? 10 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கே வர முடியல. அப்போ அவங்க கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்கல்ல. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அரசியல் அப்படின்றது பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. நீங்க தான் அரசியல் பண்ண முடியும். நீங்க அதுல தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நீங்க பாராட்டணும். ஆமா, 10 வருஷம் அவங்களால ஆட்சியில் வர முடியல. பட் பார்ட்டியை வந்து அலைவா வச்சுக்கிட்டார்ல. பார்ட்டியை வந்து அவருக்கு தெரியும் 1% ஓட்டில் தோக்குறது எப்படி அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா 2016 ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க. அந்த தேமுதிகவோட அந்த அலையன்ஸ் மட்டும் செட் ஆகிருந்துச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை கையை விட்டு நழுவி போயிருச்சு அப்படின்றதுல தான் வந்து அங்கே தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கூட்டணி அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த கூட்டணியை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காருல்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும்ல. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து அதற்கான வேலைகளை நீங்கள் உருவாக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. எடுத்து பேசுகிறதுக்கோ அதை எடுத்து பண்ணுறதுக்கோ ஆட்கள் வந்து அதிமுகவில் யார் இருக்காங்க? நீங்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஜெயக்குமாரை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதுமா? தமிழ்நாடு மக்கள் தொண்டர்கள் எல்லாமே வந்து அப்படியே உற்சாகமாயிருவாங்களா என்ன? அப்போ ஏதோ ஒரு இடத்துல அதிமுக தன்னைத்தானே வந்து அவங்க ஒரு எதிர்கட்சியாக நிறுத்தி கொள்ள மாட்டேன்றாங்க அப்படின்றது தானே தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் வருது, ஒரு இடைத்தேர்தல் வருது. நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு விலகி நிற்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒழுங்காக நடத்த மாட்டீங்க, தேர்தல் கமிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஈரோடு ஈஸ்ட்டை காமிச்சு அது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அதிமுகவுக்கு. அடுத்தது இன்னொரு தேர்தல் விக்கிரவாண்டி, அங்கேயும் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படின்றது
கிடையாது, உறுதியாக இல்லை. அப்போ அங்கே ஒரு தோல்வி அப்படின்றது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது 10-11 தோல்வியோட இதுவும் வந்து நம்ம மேலே வந்துடும் அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்னன்னா, ஒரு இடைத்தேர்தல் சமயத்தில் அப்போ இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது பார்ட்டி, இபிஎஸ்ஸோடைய லீடர்ஷிப்பும் வீக்காக இருக்குது, பார்ட்டியும் வீக்காக இருக்குது. இந்த சமயத்தில் பாஜக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா மறைமுகமாக அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா, யாராச்சும் போய் சிம்பிளை போய் கேட்டு சிம்பிளை முடக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த தேர்தலுக்கு அதிமுகவுடைய ரெட்டை இலை தேவை. அந்த ரெட்டை இலை சிம்பிளை பை எலெக்ஷனுக்கு முடக்கிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அந்த சிம்பிளை டீஃப்ரீஸ் பண்ணுறது, மற்ற வேலைகள், அதை நோக்கி தான் வந்து உங்களுடைய கவனம் இருக்குமே தவிர அடுத்த 2 வருஷம் அதை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்களே தவிர 26க்கு உங்களால் வந்து ப்ரிப்பேர் ஆக முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த முடிவை அதை மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவும் வந்துடக்கூடாது, கட்சியை காப்பாற்றணும், அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நாம் 26 தான் நமக்கு டார்கெட்டு. 20 விக்ரவாண்டி நமக்கு வந்து முக்கியமா அப்படின்னா விக்ரவாண்டி அவ்வளோ முக்கியம் இல்லை. பட் ஒரு விஷயம் இந்த தோல்விக்கு பிறகு அவங்க உறுதியாக நம்புறது என்னென்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்லேயே 2024 ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே உடைய வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது, ஏடிஎம்கே வரலாறுலேயே வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் கூட அவங்களால வந்து 21% ஓட் ஷேரை வச்சுருக்காங்க. இதை 30 எப்படி மாற்றுறது, இதை 35 எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் வந்து தற்போது அவங்களுடைய கவனமாக இருக்கிறது. கூட்டணி இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ 2026 2026க்கான தேர்தல் களம் அப்படின்றது இப்போ இருக்கிற மாதிரி இந்த களம், இந்த அமைப்புகள்லாம் இருக்காது, அது வேறு விதமாக இருக்கும். அப்படின்னும் போது விஜய் உள்ள வராரு, சீமானும் விஜயும் வந்து இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசப்படுகிறது. அப்புறம் காங்கிரஸும் வந்து காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா, அல்லது காங்கிரஸ்க்கு அதிமுக தரப்புலேருந்து ஒரு சமீட்சைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. செல்லூர் ராஜு பாராட்டிகிட்டே இருக்காரு ராகுல் காந்தியை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் மாறுமா, அல்லது உள்ளே இருக்கக்கூடிய சில கட்சிகள் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தான் வெயிட் பண்ணி அந்த இடத்த, அந்த கூட்டணியை அமைப்பதற்கான ஒரு வேலையை வந்து செய்வது தான் அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதனால தான் அவங்க வந்து இந்த விக்ரவாண்டியா அல்லது 2026னா 2026க்கு நம்ம தயாராவது தான் வந்து சரியாக. விக்ரவாண்டியோட நிலைமை என்னவா இருக்குது, கல நிலவரம் என்னவா இருக்குது? சரி, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யார் திமுக வலுவாக எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு போவோம். அதிமுக தொண்டர்கள் பாஜகவுக்கு போடுறதுக்கு வேணால் வந்து அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். பாமகவுக்கு போடுறதுக்கு தயக்கம் இருக்காது, அல்லது நாம் தமிழருக்கு போடுறதுக்கு தயக்கம் இருக்காது, அல்லது ஓட்டே போட மாட்டாங்க, இல்லை ஓட்டு போய் நோட்டாக்கு போட்டு வந்துடுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பை எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு அதிமுக வெளியே வந்ததுனால இந்த காம்படிஷன் கொஞ்சம் டஃப் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தானே வருது. உங்களுக்கு ஒரு 4 முனை போட்டி அப்படின்னும் போது டிஎம்கே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கலாம். பட் இந்த வாட்டி உங்களுக்கு அப்படி இல்லைல்ல, உங்களுக்கு பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே, அதுவும் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னும் போது உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் போடுவாங்கன்ற அந்த அது இருக்குங்க. ஆளுங்கட்சிக்கு தான் வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா மெஷினரி, மற்றது பணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்படி தான் டஃப்பாக இருக்குமா? பட் அப்படி இருக்கும்போது கூட ஒரு பாமக வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். டிஎம்கே வந்து பிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இந்த எலெக்ஷனில். கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த எலெக்ஷனில் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்கள் சரி, நீங்கள் அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுனால தானே உங்களுக்கு பல பெரிய பெரிய சர்க்கிள்கள்லாம் ஏற்படுவதற்கான காரணம். நீங்கள் இந்த தேர்தலில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இது அதிமுக அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் பாஜக எதிர்பார்த்தாங்க. பட் அதிமுகவால் அவங்களால அதிமுக ஒட்டுமொத்தமாக முடிக்க முடியலையே. காங்கிரஸ் அப்படி தானே பாஜக எதிர்பார்த்துச்சு. காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 10 வருஷம் காங்கிரஸ் வீக் ஆயிருச்சு, சமாஜ்வாதி கட்சி வீக்கு, மற்ற கட்சிகள்லாம் வீக் ஆயிட்டாங்க, யாருமே நமக்கு எதிராக களத்தில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாங்க. ஏதோ ஒரு இடத்துல மக்கள் வந்து அதெல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, மக்கள் அவங்களெல்லாம் பார்க்குறாங்கல்ல. நீங்கள் எந்த இடத்துல வந்து பவரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக ஆசைப்பட்டு பல விஷயங்களை பண்ணும்போது மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அதுதான் வந்து 2024 தேர்தலுக்கான லெசன். அங்கீகாரத்தை இழந்த கட்சி பாமக, புதுசாக அங்கீகாரம் அடைந்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர். ஆனால் என்டிகேவை எல்லாம் ஒரு மாதிரி சைட்லைன் பண்ணுறாங்க.
பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டுட்டு போகிறாங்கன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு. இல்லை பிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தாங்க. என்டிகே வெர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்டிகே உடைய ஓட் ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த 10% தான் இருக்குது. என்டிகே உடைய ஓட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதே தவிர, நீங்கள் எந்த இடத்துல என்டிகே உடைய அலையன்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான என்டிகே உடைய ரோல் ஒரு மிக முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரோட கூட்டணி சேர்றாங்க அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு அணியோட என்டிகே உள்ளே இருக்காங்க அப்படின்னா அந்த 8% ஓட் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர், ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்காமல் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அரசியல் அப்படின்னு ஒரு தனி ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது உங்களை ஒரு ஃபேக்டராக பார்க்க மாட்டாங்க, உங்களை ஒரு ஓட் கட்டராக பார்ப்பாங்க. பட் என்டிகேக்கு வாக்குகள் விழுகிறது. ஆனால் அதை எப்படி நீங்கள் வந்து இப்போ 10 வருஷமாக உங்களுக்கு ஓட் போட்டே இருக்கிறவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வெற்றி பெற வேண்டும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அப்படின்னு ஆகணும் அப்படின்றதுலாம் வந்து அரசியல் அதானே பல பேருடைய விருப்பமாக இருக்கிறது. எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்து வெறும் அந்த மோட்லேயே இருக்க போறீங்க, எவ்வளோ நாள் தான் நீங்கள் மண் சார்ந்த அரசியல் அப்படின்னு பேசிகிட்டே இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் அப்படின்றது தானே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிக்னேஷ் மேவானி, அதே மாதிரி சந்திரசேகர் ஆசாத், இவங்கெல்லாம் ஆக்டிவிஸ்ட் மோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் வரும்போது தானே உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, உங்களால் என்ன பண்ண முடியும். கன்னியாகுமாருக்கும் வந்து தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகள் பீகார்லேயும் கிடச்சி, இந்த வாட்டி டெல்லியிலையும் கிடச்சி. பட் அவரால் ஜெயிக்க முடியல. பட் ஏதோ ஒரு இடத்துல அவர் அந்த பொலிட்டிக்கல் பவரை வந்து அட்டைன் பண்ணணும், அது நம்ம வந்து அதில் ஜெயிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா. நீங்கள் என்டிகே வந்து வெறும் ஒரு 10% ஓட்டு இவங்க கன்ஃபார்மாக பிரிச்சிருவாங்க அப்படின்னா என்டிகே எவ்வளோ ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்றத பார்த்து அரசியல் கால்குலேஷன் மற்ற 2 கட்சிகளும் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த தேர்தலில் கூட அப்படி தான் நடந்திருக்கு. பல இடங்களில் என்டிகே வந்து ஓட்டை நல்லாவே பிரிச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ ஓட்டு என்டிகேக்கு போயிடும் அப்படின்னும் போது நமக்கு இவ்வளோ ஓட்டு வந்தால் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த கால்குலேஷன்ஸில் எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் தானே, ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே, ஒரு நம்பர் கேம் தானே. அப்போ அந்த நம்பர் கேமில் சொலையா உங்களுக்கு வந்து ஒரு 50,000 ஓட்டு என்டிகே இந்த தொகுதியில் பிரிச்சிருவோம் அப்படின்னா அந்த ஓட்டை வந்து இது பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 50,000 ஓட்டு வேற எங்கே ஏதாச்சும் எடுக்க முடியுமா அப்படின்ற அந்த முயற்சிகளில் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எந்த இடத்துல யாரோட கூட்டணி சேர்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து என்டிகேவுடைய ரோல் என்ன அப்படின்றது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அது ஒரு வின்னிங் காம்பினேஷனில் அவங்க போய் இணையும் போது அந்த வாக்குகள் அப்படின்றது ஒரு ஃபேக்டராக மாறும் அப்படின்றது அங்கே தான் தெரிய வரும். பார்க்கலாம் அதிமுக தன்னை எப்படி தகவமைத்துக் கொள்ள போகிறது அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். விக்கிரவாண்டி தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசுவோம். எவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.